மாவட்டம் இரணியில் இரு குடும்பத்தினரிடையே தீபாவளி என்று மோதல் ஏற்பட்ட நிலையில் அது தொடர்பான சிசிடிவி காட்சிகளை நாம் திரையில் பார்த்து வருகிறோம். பட்டாசு வெடிப்பது தொடர்பான வாக்குவாத மோதலில் முடிந்ததாக தகவல் கிடைத்திருக்கிறது. ஆண்கள் பெண்கள் என பாரபட்சமின்றி இருதரப்பும் மோதிக்கொண்ட காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். கம்பு கட்டைகளுடன் இருதரப்பும் மோதலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இந்த நிலையில் அது தொடர்பான சிசிடிவி காட்சிகளை பார்த்து வருகிறோம். விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் ஆனந்த். விவரங்களை வழங்கலாம். வணக்கம் தர்ஷினி. கன்னியாகுமரி மாவட்டம் இரணியல் அருகே உள்ள கீழதெரு பகுதியை சேர்ந்தவர் முருகன் தீபாவளி அன்று இரவு தனது மனைவி மகனுடன் தெருவில் உள்ள சாலையில் பட்டாசு வெடித்ததாக கூறப்படுகிறது. பட்டாசு வெடி சத்தத்தில் பக்கத்து வீட்டை சேர்ந்த ஆதிகேசவன் என்பவரின் கைக்குழந்தை அழுததாக கூறப்படுகிறது. குழந்தை அழுததால் ஆத்திரமடைந்த ஆதிகேசவன் முருகன் வீட்டிற்கு சென்று பட்டாசு வெடித்ததை குறித்து கண்டித்துள்ளார். இதில் வாக்குவாதம் ஏற்பட்ட நிலையில் இரு குடும்பத்தை சேர்ந்த ஆண்கள் பெண்கள் கம்பால் மாறி மாறி தாக்கியுள்ளனர். இந்த தாக்குதலில் முருகனின் மனைவிக்கு மண்டையில் அடிபட்ட நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்த இரணியல் போலீசார் ஆதிகேசவனை கைது செய்து சிறையில் அடைத்தனர். இந்த நிலையில் இரு குடும்பத்தை சேர்ந்த ஆண்கள் பெண்கள் ஒருவருக்கொருவர் கம்பால் தாக்கிக் கொள்ளும் சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகி அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி.